ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம அருணாச்சலையை எப்படியாச்சும் இந்த பத்திரிக்கை எல்லாருக்கிட்டே கொடுத்து சுந்தரவல்லிக்கு தெரியாமல் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்காக நிறைய ஏற்பாடு பண்ணுறாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியோ சுந்தரவல்லிக்கு தெரியாமல் அந்த பத்திரிக்கையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு வந்துடணும், ஏன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் மாதவி சுரேகாவுக்கு கன்ஃபார்மாக டவுட் வந்துடுச்சு. நம்ம அப்பா ஏதோ பண்ணுறாரு, ஏன்னா அந்த ஒரு பத்திரிக்கையை பார்த்ததுனால நம்ம அப்பா ஏதோ பண்ணுறாரு, கண்டிப்பாக அப்பா இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுனால இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நம்ம என்னன்னு தெரிஞ்சு நம்ம அம்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா நந்தினியை தான் அருணாச்சல் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் இப்படியே விட்டா என் நந்தினியே இந்த வீட்டுக்கு பேர் எழுதி வச்சிருவாரு, இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா, மாதவி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அருணாச்சலையாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆகா, இவங்க 3 பேருக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம உஷாராக இதுக்கு மேலே மூவ் பண்ணணும். இதுங்க 3மே வந்துட்டு குட்டி பிசாசுங்க. சுந்தரவல்லியை கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், இதுங்க 3 பேரையும் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. இதுங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்னென்ன பண்ணுங்களோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை இப்போ எப்படியாச்சும் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை எல்லாத்தையுமே விவேக்கு ஃபோன் பண்ணி, விவேக் இங்கே 3 பேருக்கு தெரிஞ்சிருச்சு விவேக், இந்த பத்திரிக்கை நீ எல்லாமே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரிங்க ஐயா, அதை எப்படியாச்சும் பத்திரமா மட்டும் என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்லிடுறாரு. சரி, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலையா பத்திரிக்கைலாம் எடுத்துகிட்டு போகும்போது சுந்தரவல்லி வெளியே வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூமில் இருந்து வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இரு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே வெளியேன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கேட்குறதுக்கு நம்ம அருணாச்சலையா பதிலே சொல்லாமல் வெளியே வருவோம். அப்போயே சுந்தரவல்லிக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. அது வெளியே வந்தால் இந்த 3 வாசல்லே உட்காந்துருந்துச்சிங்க. ஐயையோ, இதுங்க 3 வாசல்லே உட்காந்துருக்கே அப்படின்னு நினச்சி இப்போ போகும்போது எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கேயும் போல, சும்மா வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனால இது வந்துட்டு கண்டிப்பாக அப்பா ஏதோ பிளான் போடுறாரு, அவர் பின்னாடியே வாட்ச் பண்ணணும், நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலையாவுக்கு தெரியாது இவங்க பின்னாடி தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்காரு. போயிட்டு எப்படியாச்சும் விவேக் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விவேக் கிட்ட கொடுக்கும்போது அவர் எல்லாத்தையுமே பார்த்துடுறாரு. ஓ, இதுதான் விஷயமா, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா இவர், இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவியோட ஹஸ்பண்ட் வந்து நினச்சிட்டு போயிடுறாரு. போயிட்டு உடனே அவங்க 2 பேருக்கிட்டே சொல்லி ஆகணும், ஏன்னா இதை தடுத்தே ஆகணும். இவர் பண்ணுற விஷயம் இந்த வேலைனால நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே வந்து தெரிஞ்சிடுது. இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு 3 பேர் முயற்சி பண்ணுறாங்க. சுந்தரவல்லி அம்மா கிட்ட போய் சொல்லிடலாம், சொல்லி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. சுந்தரவல்லி கிட்ட சொன்னால் தான் தெரியும் பூகம்பம் வெடிக்குதா இல்லையா, இல்லை என்ன நடக்க போகுது, இல்லை அருணாச்சலையா அவர் நினச்சதை எப்படி எல்லாம் சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்